சூர்யாவோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது கங்குவா மூவி தான். கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ஒரு ஸ்டோரியை மெயினாக வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தேட்டருக்கு முதல்ல வரப்போகுது. இந்த மூவியோடைய ஸ்டோரி 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்காங்களே. இவருடைய 7ஆம் அறிவு மட்டும் இல்லாமல் 24 மூவி போல தான் இந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குன்ற போல ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டும் போய்கிட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே தான் ஒரு சில கிளிப்ஸ் வீடியோஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. சிவாவுடைய டைரக்ஷனில் டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவியை தயார் பண்ணியிருக்காங்க. 3D ஐமேக்ஸில் தான் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தா 7ஆம் அறிவு மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் சூர்யாவோட ஆக்டிங்கில் கொடுத்ததுன்னே சொல்லணும். அதனாலவே இந்த கங்குவா மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டிருக்கு. பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் டீமை வச்சு தான் அந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆன உடனே என்னுடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராஜமௌலியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கிற மூவினா அது SSMB 29 மூவி தான். மகேஷ் பாபுடைய 29வது மூவி தான் ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. ரித்திக் ரோஷன் அவர்கள் இந்த மூவியில் நெகட்டிவ் ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ரித்திக் ரோஷனுக்கு வில்லன் கேரக்டர் எந்த மாதிரி இந்த மூவியில் அமைய போகுதுன்னு தெரியல. ராஜமௌலியோட டைரக்ஷன் அப்படின்றதுனால ஒரு பெரிய ஹைப்னே சொல்லலாம். இந்த மூவியோடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. 2000லேருந்து 3000 கோடி ரூபா வரைக்கும் இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு இசையை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ண போகிறாங்க. ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களே. 2025 சம்மர் அப்படிலாம் 2025 எண்டுக்குள்ளே இந்த மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிடும். மேக்ஸிமம் 2026 ஸ்டார்டிங்கில் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். யஷோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது டாக்ஸிக் மூவி தான். இந்த மூவியில் யார் யாரெல்லாமே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியில் ஃபீமேல் கேரக்டரில் கைரா அத்வானி அவர்கள் தான் ஆக்டிங் பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. KGF மூவியோடைய 2 பக்கமும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துறதுனால இந்த டாக்ஸிக் மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டிருக்கு. அது எந்த மாதிரி பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படின்னு 2024 செகண்ட் ஹாஃபில் தெரியும். ராம் சரணுடைய பர்த்டே வரதுனால அவருடைய 16, 17வது மூவிலேருந்து ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. சுகுமார் அவர்கள் தான் அவருடைய 17வது மூவியை டைரக்ஷன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் வர மார்ச் 27 இந்த மூவிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகின்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக சுகுமார் அவர்களுக்கு அவருடைய புஷ்பா 2வது பக்கம் தான் வெயிட்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இவனுடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி மூவி தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் ராம் சரணுடைய 16வது மூவியும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சுகுமாரோடைய மூவி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக கிட்டத்தட்ட ஒரு 3 அனௌன்ஸ்மெண்ட்டை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. கேம் சேஞ்சர் மூவிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் சஞ்சய் தூத் அவர்கள் RC16 மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இதெல்லாமே ரிலீஸ் ஆகணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவருடைய RC16வது மூவியில் சிவராஜ்குமார் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஜான்வி கபூர் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. A.R. ரஹ்மானுடைய மியூசிக்கில் புஷ்பாவுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. வர மார்ச் 27க்கு தெரியும் இந்த மூவிலேருந்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது ரிலீஸ் ஆக போதானே. பிரபாஸோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது கல்கி மூவி தான். மே 9க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தேஜா சஜா அவர்கள் இந்த மூவியில் ஏதோ ஒரு கேமியோ ரோல் அப்ளை பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த மூவியில் நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் கேமியோ ரோல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மூவி அப்படின்றதுனால நிறைய ஆக்டர் வரது ரொம்ப சாதாரணமான ஒன்று. ஆனால் இந்த மூவியில் எக்கச்சக்கமான ஆக்டர் இருக்காங்கன்னே சொல்லணுமே. மே 9க்கு தான் தெரியும் இந்த மூவியில் எவ்வளோ பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தேட்டருக்கு வந்தால் தெரியும் இந்த மூவியோடைய ஹை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் இந்த மூவியோடைய VFX ஒர்க்கும். ஏன்னா இந்தியாவே மிரட்ட போகிற ஒரு மூவியாக கல்கி மூவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. அது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு தேட்டரில் பார்க்கலாம். பாலையாவோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தயாராகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. பூபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி பாலையாவை வச்சு 3 மூவி மேக் பண்ணியிருக்காரு. 4வது ஒரு மூவி மேக் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இதனுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே மார்ச்சோடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடுன்ற போல அப்டேட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. பாலையாவோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் இவருடைய மார்க்கெட் குறையாமலே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. பூபதியோடைய டைரக்ஷனும் இவங்க 2 பேருக்குமே ஒரு பக்கமான காம்போ இருக்குன்னு சொல்லணும். 4th டைமாக எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் மூவி தயாரானால் தான் தெரியுமே. நிதினுடைய ஆக்டிங்கில் விக்ரமன் K. குமாரோடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருடைய ஆக்டிங் டைரக்ஷனில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. செகண்ட் டைமாக இவங்க 2 பேருமே திரும்ப ஒரு காம்போ அமைக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவனுடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஏப்ரலுடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகின்ற மாதிரி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நிதினுடைய ஆக்டிங்கில் தொடர்ந்து ரிலீஸ் ஆன மூவிஸ் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னே சொல்லணும். ஒரு பெரிய மார்க்கெட் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை தெலுங்கு இண்டஸ்ட்ரி வைஸாக கொடுத்துக்கிட்டு வராரு. K. குமாரோடைய ஆக்டிங்கில் கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை தான் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். அந்த வகையில் இந்த மூவி அப்படி தான் இருக்குன்ற போல எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் தேவர்கனோட ஆக்டிங்கில் ஃபேமிலி ஸ்டார் மூவி தான் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவிலேருந்து ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு. ராஷ்மிகா மந்தனா அவர்கள் இந்த மூவியில் ஏதோ ஒரு கேமியோ ரோல் அப்ளை பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. திவ்யஷா கௌசி, மேரி ரோஸ் அவர்கள்லாம் இந்த மூவியில் ஏதோ ஒரு கேமியோ ரோல் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. மூவியில் இருக்க டீசர் ட்ரைலர்னு ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. விஜய் தேவர்கொண்டானுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சொல்லணுமே. ஃபேமிலி ஸ்டார் மூவிக்கும் அதே அளவுக்கு தான் இப்போ ஏற்பட்டு இருக்கா. ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியும் விஜய் தேவர்கொண்டோட ஆக்டிங்கில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
டைகர் மூவி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலை. இருந்தாலும் ஒரு சாதாரணமான ஃபேமிலி மூவிஸ் தான் அங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதனாலவே இந்த ஃபேமிலி ஸ்டார் மூவி விஜய் தேவர்கொண்டோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே.